ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் வீடியோவில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கிலோ சிக்கன், 4 பெரிய தக்காளி, 4 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பட்டை கிராம்பு, அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி பொடி பண்ணி செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3த்தையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தேவையான பொருட்கள்லாம் வச்சு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் எண்ணெய் விட்டு சோம்பு, பிரியாணி இலை, மசாலா, கறி மசாலா, பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிளகாய்த்தூள், லைட்டாக உப்பு, இது எல்லாமே அந்த கறியோடு சேர்ந்து வரணுங்கிறதுக்காக, டேஸ்ட்டு அந்த கறிக்குள்ளே இறங்கணுங்கிறதுக்காண்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்புறம் குழம்பு வைக்கிறப்ப தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பெல்லாம் பிறகு சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டு நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குக்கர் விசில் வந்து கறி வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதில் சேர்த்துடலாம். அந்த தேங்காய் அரைக்கையில் அதில் 4 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம பொடி முடுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், பட்டை, ஏலக்காய், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு அந்த பொடியையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்க அந்த குழம்புல இப்போ வதக்கின எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. இது ஏன் நம்ம கடைசியாக சேர்க்குறோம்னா அப்போ தான் அந்த குழம்புல இந்த வாசனை போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா அந்த வாசனை போயிடும். கடைசி டயத்தில் இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா குழம்பு முடிகிற வரையும் அந்த வாசனை போகாமல் இருக்கும். அதனால தான் கடைசியில் வதக்கி சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவு லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம குழம்பு இறக்கிடலாம். இப்போ சிக்கன் குழம்பு தயாராக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய பிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you.